கிறிஸ்தவ மதத்தின் அடித்தளமே விசுவாசம்தான். சூழ்நிலைகளின் நிமித்தம் நம் விசுவாசம் குன்றிப்போய் விடுகிறது. ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்து அவருடைய அற்புதங்களை ருசித்த சீஷர்களும் விசுவாசத்தில் குன்றி காணப்பட்ட போது அவருடைய மாறுபாடான சந்ததி என்று ஆண்டவர் கடிந்து கொண்டார். எந்த அளவுக்கு விசுவாசித்து நடக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனின் மகிமையை நாம் அனுபவிக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்றும் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்றும் வேதம் எச்சரிக்கிறது. அமெரிக்காவில் குன்றுடன் கூடிய நிலத்தில் ஒரு புதிய ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் அரசாங்கம் குன்றை அகற்றி கார் பார்க்கிங் வசதி செய்ய உத்தரவிட்டது. போதகர் மனம் தளராமல் விசுவாசத்தோடு ஜெபிக்க வரும்படி அழைப்பு கொடுத்தார். 24 பேர் வந்து 3 மணி நேரம் போதகரோடு சேர்ந்து ஊக்கமாக ஜெபித்தனர். விசுவாசத்தோடு தேவ பதிலுக்காக காத்திருந்தனர். அடுத்த நாள் காலையில் யாவரும் வியக்கும் வண்ணம் அற்புதம் நடந்தது. அக்மே என்ற கட்டுமான ஸ்தாபனத்திலிருந்து ஒரு பிரதிநிதி வந்து போதகரிடம் பேசினார். ஒரு பள்ளத்தில் கட்டப்பட்டு வரும் வணிக வளாகத்தில் நிலப்பரப்பில் உள்ள பள்ளத்தை நிரப்ப இக்குன்றை அப்புறப்படுத்தி அதன் சரளைகளை எடுத்துக்கொள்வதாகவும் அதனால் ஏற்படும் பள்ளத்தில் சமதளமாக கான்கிரீட் போட்டு தருவதாகவும் வாக்கு கொடுத்தார். பேச்சில் மட்டுமல்ல 10 நாட்களில் அதை செயலிலும் காட்டினார். இதுவன்றோ விசுவாச கிரியை. இன்று நம் விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் கூறினார். இன்றும் விசுவாசத்தில் கூடுதலாக நாம் முன்னேறுவோம். மார்க் 9:23 விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க் 9:23 All things are possible for one who believes. Glory to God. Amen.